ஒன்று நாளாகவும் 29வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய அற்புதமான வார்த்தையை நாம் வாசிப்போம். ஒன்று நாளாகவும் 29வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி விதமாக சொல்லுகிறது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் எப்படி இருக்கிறீர்? உயர்ந்திருக்கிறீர். அப்போ கிருபையும் தலைமைத்துவம், காட்ஸ் கிரேஸ் அண்ட் லீடர்ஷிப், எப்படி தேவன் தலைமை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில கிருபையின் அடிப்படையில் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் பல வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தலைமைத்துவம் அன்பின் அடிப்படையில் இருக்கிறபடினாலே நம்முடைய அர்ப்பணமும் அன்பின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக அவர் எப்படி நம்மை நடத்துகிறார்? பைபிள் சொல்லியிருக்கிறது, உங்களுக்கு இறங்குகிறவர் உங்களை நடத்துவார். எப்படி இருக்கிறதுங்க? உங்களுக்கு இறங்குகிறவர், கம்பேஷனட் காட் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் நாம் கவனித்தது போல அவர் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை திருப்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதையும் நாம் கவனித்திருக்கிறோம். ஆக இந்த நாளில் நாம் கவனிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை உபாகம புஸ்தகத்தில் நாம் கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். உபாகமம் 32வது அதிகாரத்தில் 11, 12 ஆகிய வசனங்கள். நாம் 10ஆம் வசனத்திலிருந்தே நாம் அந்த வசனங்களை இணைந்து நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். How does God lead you? கர்த்தர் எப்படி உங்களை நடத்துகிறார்? இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு கிருபை தேவன் எப்படி உங்களை நடத்துகிறார் என்பதை குறித்துதானே அற்புதமான தேவனுடைய வார்த்தை. இணைந்து வாசிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் மட்டுமாக வாசிப்போம். வாசிக்கலாம். பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியைப் போல காத்தருளினார். வாசிங்கள். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இது மோசேனுடைய பிரசங்கத்தில் வரக்கூடிய அற்புதமான வார்த்தை. எப்படியாக இந்த 40 வருஷங்கள் கர்த்தர் தேவ ஜனங்களை நடத்தினார். இன்றைக்கும் 2017 உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி நடத்த முடியும் என்பதை குறித்து தானே அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். குறிப்பாக 11ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இயற்கையில் செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதன் மூலமாக ஆவிக்குரிய சில அற்புதமான சத்தியங்களை வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி டிஸ்கவரி சேனலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேஷ்னல் ஜியாகிரஃபி அதெல்லாம் நேரம் எடுத்தால் நம்ம பார்க்கலாம் அல்லவா? அதில் பார்க்கும் பொழுது மிருகங்கள், பறவைகள், மீன்கள் இவைகளெல்லாம் எப்படி அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த முறைகள் என்ன, அவங்க ஃபீட் பண்ணுற முறை என்ன என்றெல்லாம் பல விஷயங்களெல்லாம் கவனிக்கிறாங்க. அதுபோல் இது கழுகு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த 3 விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். கழுகு என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், இயற்கையாக பார்க்கும் பொழுது கழுகு உயரத்தில் தான் போய் கூடு கட்டும் என்று சொல்வார்கள். உயரத்தில் கூடு கட்டி பிற்பாடு அந்த கூட்டை நன்றாக ஆயத்தம் செய்து அதில் முட்டையிட்டு அடகாத்து குஞ்சுகளை பொறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இங்கு நம்ம வசனத்தை கவனிக்கும் பொழுது கழுகு தன் கூட்டை என்ன செய்கிறது? கலைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே என்னது நல்லா இருந்தது, இப்படி ஒரு மாதிரி போகுதே அப்படின்னு நம்ம நினைக்கிறத காட்டிலும் அது ஏன் அப்படி செய்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ அந்த முட்டை குஞ்சுகள் அதை முட்டையிடும் பொழுதும் அந்த குஞ்சுகள் சிறிதாக இருக்கும் பொழுதும் அந்த கூடானது மிகவும் மென்மையாக இருக்கும்படியாக மென்மையான பொருட்களை எல்லாம் வைத்து தான் அது கட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் குஞ்சுகள் எல்லாம் பொறித்து கொஞ்சம் காலங்கள் கழித்த பிற்பாடு கூட்டை கலைக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்னவென்றால், அந்த மென்மையான சௌரியமான விஷயங்களை எல்லாம் அந்த கழுகானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டை விட்டு என்ன செய்கிறது? எடுத்து போட ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இதுவரைக்கும் ரொம்ப சொகுசாக இருந்த குஞ்சுகளுக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அசௌரியங்கள் வர ஆரம்பித்து விடுகிறது. சொல்லுங்க, என்ன வர ஆரம்பிச்சிருது? அசௌரியம். முதல்ல எங்கே திரும்பி படுத்தாலும் மெத்த மாதிரி இருந்துச்சு, இப்போ மெத்தையை வாங்கிட்டாங்க, எங்கே படுக்க வேண்டியதாக இருக்கிறது? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ இந்த சைடு திரும்பி படுத்தாலும் நோகுது, இந்த சைடு திரும்பி படுத்தாலும் குச்சி குத்துது. அப்போ அந்த சின்ன பறவைகள் என்ன நினைக்கும் என்று கேட்டால், தாய் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு என்னமோ கிளம்பிருச்சு போல்
அதனால் நம்ம உயர வாங்குறாங்க இல்லையா அப்படின்னு அவங்க தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஏன் இந்த அசௌரியங்கள் வருகிறது என்று கேட்டால், இந்த அசௌரியத்திலேயே இருந்து விட்டது என்று சொன்னால், கழுகுகள் பறப்பதற்கு பதிலாக கூட்டு குஞ்சுகளாகவே என்ன செய்துவிடும், இருந்துவிடும். அப்போ நீங்கள் மறுபடியும் டிஸ்கவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஒரு தாய் பறவை வந்து அந்த கூட்டின் மேலே அமர்ந்த உடனே குஞ்சுகளெல்லாம் எப்படி இருக்கிறது இல்லையா, உன் வாயை விரிவாய் தர அதை நான் எப்படி நிரப்புவேன் இல்லையா, அது மாதிரி நல்ல வாயெல்லாம் திறந்த உடனே டோர் டெலிவரி இருக்கிற இடத்துல வந்து தாய் வேண்டிய சகல சாப்பாடெல்லாம் கொடுத்தோடனே அங்கேயே உட்காந்து நல்ல வேலைக்கு சாப்பிட்டு நல்லா இப்போ என்ன ஆயிடுச்சு, பெலன் பிடிச்சிருச்சு. பெலன் பிடிச்சோடனே தாய் பறவை என்ன செய்கிறது என்றால் கூட்டை கொஞ்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, கலைக்க. அப்போ அசௌரியங்கள் ஏற்படுகிறது. இந்த அசௌரியங்கள் எதற்காக என்று கேட்டால், அவர்கள் பறக்க பழகி கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பறக்க. அப்போ வாழ்க்கையில் சில அசௌரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்கு என்று கேட்டால், நாம் இருக்கிற இடத்திலேயே இருந்து விடாதபடிக்கு அதை பார்க்கலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்போ கவனிச்சு பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் என்ன செய்கிறது, அசைவாடி. ஆதியாகமத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார், அசைவாடினார். அப்போ அசைவாடுதல் என்று சொன்னால் உருவாக்குதல் என்று பொருள். சொல்லுங்க, அசைவாடுதல் என்று சொன்னால் என்னதுங்க, உருவாக்குதல். எப்படி ஒரு தாய் பறவை முட்டை மேலே அமர்ந்து தன்னுடைய வெப்பத்தினாலே அந்த முட்டைகள் உருவாகும்படியாக வேலை செய்கிறதோ, அதுபோல் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் வந்து நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த கழுகானது குஞ்சுகள் மேல் அசைவாடி, அப்புறம் கவனித்து பாருங்கள், தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, கேட்ச் என்ன இருக்கிறது ஆங்கிலத்தில். அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. இந்த அசௌரியங்கள்லாம் வரும் பொழுது சில பறவைகள், சில சின்ன பறவைகள் என்ன புரிஞ்சு கொள்ளும், ஓ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இன்னும் நம்ம வளரணும், இன்னும் நம்ம பறக்கணும் என்றெல்லாம் புரிந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பறவைகள் பறக்க ஆரம்பித்து விடும். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சில பறவைகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம, பரவாயில்ல இங்கே தானே உரசுது அங்கே தானே குத்துது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே இருந்துக்கலாம், எவன் போய் பறந்து எவன் போய் சாப்பாடெல்லாம் சம்பாதிக்கிறது என்கின்ற ஒரு தவறான நிலையில் சில பறவைகள் இருக்கும் பொழுது, தாய் பறவை என்ன பண்ணும் என்று கேட்டால், அந்த குஞ்சுகளை வாயிலே கொத்தி இல்லையா, அந்த கூட்டிலேருந்து தூக்கி எங்கே போட்டுரும், வெளியில் போட்டுரும். மறுபடியும் கழுகு எங்கே கூட்டை கட்டும், உயரமான சிகரங்களில் மேலேருந்து கழுகு குஞ்சை தூக்கி கீழே போட்டோன்னே அது திக்குமுக்கு ஆடி பறக்க ட்ரை பண்ணோம். அப்படி பறக்க முடியாமல் கீழே போகக்கூடிய நிலைமையில் பைபிள் சொல்லுகிறது. மறுபடியும் வசனத்தை கவனிச்சிங்கன்னா இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறது. அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு, இணைந்து சொல்லுங்கள், அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு. அப்போ கீழே விழக்கூடிய ஒரு நிலைமையில் மறுபடியும் அந்த தாய் பறவையானது சட்டைகளின் மேல் அதை சுமந்து கொண்டு மறுபடியும் மேலே போய் என்ன தான் பண்ண போகுது, சொல்லுங்கள், மறுபடியும் என்ன தான் செய்ய போகுது, தூக்கி கீழே தான் போட போகுது. குறிப்பு என்ன என்று கேட்டால், நீங்களும் நானும் பறக்கும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், நீங்கள் நானும் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவர்கள், உன்னதங்களில் நடக்கும்படியாக, பிறக்கும்படியாக ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறபடினால சில நேரங்களில் வாழ்க்கையில் சில அசௌரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அப்போ இந்த அசௌரியங்கள் வரும் பொழுது நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாருங்க, உருவாக்கும்படியாக விரும்புகிறார். ஆக 3 உதாரணங்களை கொண்டு நான் இந்த பிரமாணங்களை உங்களுக்கு போதிக்கும்படியாக இருக்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7ஆம் வசனம். நோட் பண்ணிக்கோங்க, அப்போ திருப்பம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாம் வரும்படியாக இருக்கிறோம். அதில் இவ்விதமாக வேதம் போதிக்கிறது, தண்ணீர் வற்றி போயிற்று. சொல்லுங்கள், தண்ணீர் என்ன ஆயிற்றுங்க, வற்றி போயிற்று. யோசுவா 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மண்ணா நின்று போயிற்று என்று இருக்கிறது. மண்ணா என்ன செய்ததாம், நின்று போயிடுச்சு. அப்புறம் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அங்கு அவன் யோசேப்பை மறந்து போனான் என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். இந்த 3 உதாரணங்களை கொண்டு எப்படி ஒரு அசௌரியத்தை கர்த்தர் அனுமதிச்சு அதிலிருந்து அவர்களை உருவாக்கி எப்படி அவர்களை ஜெயிக்க வைக்கிறார் அல்லது இன்னும் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 17 எடுத்துக்கொள்வோம். 17வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம கவனிப்போம் இல்லையா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிப்போம் என்றால், பைபிள் எப்படி நமக்கு போதிக்கிறது, காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில்
அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இப்போ 6ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌரியமான ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? சௌரியமான ஒரு வாழ்க்கை இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நீ கேரி தாற்றாண்டிக்கு போய் ஒளிந்துகொள், அங்கே நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ 6ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா காலையில், அது எப்போ? அதிகாலை 9 மணிக்கா? சொல்லுங்கள், பைபிள் எப்படி சொல்லியிருக்கிறது? காகங்கள் அவனுக்கு வெடிய காலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக அவனுக்கு என்ன வந்துடுது? சொல்லுங்கள், என்ன கொடுக்குறாங்க? அப்பமும் இறைச்சியும் இல்லையா? இடியாப்பம் பாயா மாதிரி காலையிலேயே, விளங்கிட்டீங்களா? அப்பமும் இறைச்சியும். அப்புறம் என்ன நடக்கிறது? சாயங்காலத்தில் என்ன கிடைக்கிறது? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை கொடுத்தான். அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன கிடையாது? சொல்லுங்கள், என்ன கிடையாது? வேலையே கிடையாது. காலையில் ஆனால் என்ன வந்துடும்? ஆகாரம் வந்துடும். ஆகாரம் வந்ததுனால இப்போ அதை மிச்சம் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜும் கிடையாது. அதனால் காலையில் கொண்டு வந்தது எல்லாமே என்ன செய்தாக வேண்டும்? சாப்பிட்டாகணும். சாயங்காலமும் என்ன வந்துடும் இல்லையா? சாப்பிட்டா சிலர் வீட்டிலலாம் அப்படி தானே நடக்குது. வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க வேஸ்டெல்லாம் என்ன ஆயிடுது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் காலையில ஆனால் சாப்பாடு கிடைச்சிருது, சாயங்காலம் ஆனாலும் சாப்பாடு கிடைச்சிருது. தாகத்துக்கு என்ன இருக்கிறது? தண்ணீர் இருக்கிறது. எந்த வேலையும் கிடையாது. மரத்து நிழல் அப்படி நல்லா ஆயா இருக்கும் பொழுது நீங்கள் 7ஆம் வசனம் வரும் பொழுது என்ன ஆயிற்று? கொஞ்சம் பாருங்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடினாலே சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு என்ன ஆயிடுச்சு? வற்றி போயிடுச்சு. அப்போ இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஆண்டவர் சௌரியங்களை கொடுக்குறார். ஆனால் அந்த சௌரியங்களையே நம்ம நிலைத்து விடாதபடிக்கு, இருந்து விடாதபடிக்கு, நம்மை உயர்த்தும்படிக்காக சில அசௌரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ இங்கே டெய்லி காக்கா காலையிலையும் சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டு அதே வாழ்க்கை முறை எலியாவுக்கு இருந்திருக்கும் என்றால், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், எலியா கடைசியில் என்ன ஆயிடுவார் அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்த உடனே அவருக்கு என்ன ஞாபகம் தான் வரும்? சொல்லுங்கள், என்ன ஞாபகம் தான் வரும்? அதிகாலமே உண்மை தேடுவேன் வராது. அதிகாலமே எதை தேடுவேன் இல்லையா? அவள் கர்த்தரை நம்புறதை காட்டிலும் காக்கா சாமி தான் நம்புவார் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் வீட்டில் அவங்க ஆகாரத்தை அவங்க செவுத்து மேலே வச்சுட்டு யாரை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? காக்கா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போன்னு. ஆனால் எலியாவுக்கு வந்த காக்கா ரொம்ப வித்தியாசமானது. அது வரும்பொழுது என்ன கொண்டு வருகிறது? ஆகாரம் கொண்டு வருகிறது. அப்போ இந்த சௌரியத்திலேயே இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவர் இவரை கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் இப்போ இருக்கிற நிலையில் காட்டிலும் இன்னும் உன்னதமான நிலைமை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதுலேயே நம்ம திருப்தியாகி போதும் காலையில் கிடைக்குது, சாயங்காலம் கிடைக்குது, நேரத்துக்கு தண்ணி கிடைக்குது, இதுலேயே நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இல்லையே, என் அளவுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பொருள் இருக்கிறது, ஆகினாலே நான் அதில் திருப்தியாக இருக்கிறேன். திருப்தினா என்ன அர்த்தத்தில் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நான் போக அதை நான் உங்களுக்கு விளக்கும்படியாக இருக்கிறேன். ஆக திடீரென்று என்ன ஆயிற்று? 7ஆம் வசனத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேசத்தில் மழை பெய்யாதபடினாலே சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு என்ன ஆயிடுச்சுங்க? வற்றி போயிடுச்சு. அப்போ ஆறு வற்றி போனது மாத்திரமல்ல, டெய்லி வந்துட்டு இருந்த காக்காயும் என்ன ஆயிடுச்சு? நின்று போயிடுச்சு. இப்போ டெய்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் போகும் பொழுது நம்முடைய மனதுக்குள்ளே என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். சொல்லுங்கள், என்ன வந்துடுங்க? சோர்வு மாத்திரம் கிடையாது, சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். சொல்லுங்கள், என்ன வர ஆரம்பிச்சிடும்? சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதை நாம் கவனித்து பார்க்க முடியும். அப்போ சோர்வு, சந்தேகம் எல்லாம் இருந்தது, ஆனால் திடீர்னு ஒரு நாளில் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கலாம். எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுங்க, ஆனால் என்னமோ தெரியல, இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வருது. ஆண்டவர் நல்லா தான் என்னை பார்த்துட்டு இருந்தார், திடீர்னு எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு. சிலர் பிசாசு காதில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னோம்னா, நீ ஒரு பெரிய பாவியாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்கிறது? வருகிறது. சிலர் அதை நம்பி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவர் இப்போ தவறு இல்லாவிட்டாலும் அவங்களுக்குள்ள தான் தவறு இருப்பது போல நினைத்து அவங்க தவறான அணுகுமுறையில் போய் இறங்கிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், அவனுக்கு வற்றி போயிற்று, அதாவது ஆறு வற்றி போயிற்று என்ற அந்த நிலை வரும் பொழுது அவனை அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் அவனை என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை அன்னைக்கு எலியாவுக்கு தண்ணி வற்றி போனது போல இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க, சந்தேகமும் படாதீங்க இல்லையா? அதுக்கு மாறாக ஆண்டவர் ஒரு அற்புதமான கிரியை நடப்பிக்க போகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதமான கிரியை என்ன செய்ய போகிறார்? நடப்பிக்க போகிறார். அப்போ நீங்கள் மறுபடியும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் தண்ணீர் என்ன ஆயிற்று? வற்றி போயிடுச்சு. இப்போ தண்ணீர் வற்றி போனதுனால
அவங்களுடைய எண்ணமெல்லாம் எது மேலே இருக்கும் சொல்லுங்க? எது இல்லையோ அது மேலே தான் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இப்போ உங்களுக்கு பண பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எது மேலே தான் கவனம் வச்சுருப்பீங்க சொல்லுங்கள்? உங்கள் ஜெபம், அதிகமான ஜெபம் எதற்காக தான் பண்ணுவீங்க? பணத்துக்காக தான். தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதிகமான ஜெபம் எதுக்கு தான் பண்ணுவோம்? தண்ணீருக்கா. வேலை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா பிரதானமாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எது மேலே தான் இருக்கும்? வேலை மேலே தான் இருக்கும். அப்போ இங்கே இயற்கையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா காக்கா வரல, தண்ணி வற்றி போயிடுச்சு அப்படின்னா எலியாவினுடைய பிரதானமான எண்ணங்கள் எது மேலே தான் இருக்கும்? காக்கா மேலேயும் எது மேலே தான் இருக்கும்? தண்ணி மேலே தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பணம் மாத்திரம் வந்துருச்சுன்னா எனக்கு எல்லாம் சரியாயிரும், இந்த தண்ணி மாத்திரம் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு சரியாயிரும், இந்த வேலை மாத்திரம் எனக்கு வாச்சிருச்சுன்னா சரியாயிரும், இந்த ஆர்டர் மாத்திரம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், கல்யாணம் மாத்திரம் ஆயிடுச்சுன்னா. அதுக்கு மாத்திரம் ஏன் நம்ம சிரிக்கிறோம்? அதான் எனக்கும் தெரியல அல்லவா? அது மாத்திரம் ஆயிடுச்சுன்னா, செட்டில் ஆயிடுச்சுன்னா நான் எல்லாமே எனக்கு சரியாயிரும். ஏன் அப்படி நம்ம யோசிக்கிறோம் என்று கேட்டால், எது இல்லையோ அதன் மேலே தான் நமக்கு என்ன போகும்? எண்ணம் போகும். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் கொண்டு வர விரும்புகிறார்? இப்போ 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இப்பொழுது சத்தமாய் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, ஆறு வற்றி போனால் உங்களுக்கு எது தேவை சொல்லுங்க? எது தேவை? பணம் இல்லை, ஆனால் எது தேவை? எது உங்களுக்கு வர வேண்டும்? 8ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ இன்னைக்கு உங்களுடைய தேவை எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு தேவையாக இருந்தாலும், உங்களுக்கு தேவை அந்த பொருள் அல்ல, அந்த பதவி அல்ல, அந்த பணம் அல்ல. உங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவைங்க? தேவனுடைய பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு வார்த்தை தேவை இல்லையா? ஏனென்றால் வார்த்தையினால தான் சகலத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். அதனால 3 நாட்கள் விசேஷித்த கூடுகை நாம் வைத்திருக்கிறோம். எதற்காக? வார்த்தை ஏராளம் தாராளமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? விதைக்கப்பட வேண்டும். ஆக இங்கு நம்ம பார்க்கிறோம், மழை இல்லை, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சாப்பாட்டை கொடுத்தார், மழையை கொடுத்தார் என்று நாம் வாசிப்பதற்கு மாறாக 8ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அப்பொழுது, சத்தமாய் சொல்லுங்கள், எப்பொழுது? எப்போ வற்றி போயிடுச்சோ அப்பொழுது என்ன உண்டாயிற்று? கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு குறைவில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. அதனால தான் நூற்றுக்கு அதிபதி சொல்றார், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் என்ன ஆவான்? சொஸ்தமாவான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவை. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது என்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை நான் இவ்விதமாக உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றுகிறது. இணைந்து சொல்லுங்கள், வார்த்தை நம்முடைய வாழ்க்கையும் வாழ்க்கை முறையையும் என்ன செய்து விடுகிறது? மாற்றி விடுகிறது. அப்போ இங்கு என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால், பாருங்கள், நான் முன்பு சொன்னது போல எளிய தன்னந்தனியான ஆள், தனி ஆள். அதனால் அவர் பார்த்தோன்னு சாப்பிட்டுட்டு மிச்சம் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்கே கிடையாது, ஆளும் கிடையாது. ஆகினால் தனக்கு 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 என்கின்ற ஒரு நிலையிலிருந்து இப்போ ஆண்டவர் ஒரு அசௌரியத்தை கொடுத்து அவரை உருவாக்குறார். எந்த நிலைக்கு கொண்டு வருகிறார் என்று கேட்டால், பெற்றுக்கொண்டிருந்த ஒரு நபர் இப்பொழுது கொடுக்கக்கூடியவராக கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லுங்க, பெற்றுக்கொண்டிருந்தவரை கர்த்தர் இப்பொழுது என்னவாக மாற்றப் போகிறார்? கொடுக்கக்கூடியவர். இணைந்து சொல்லுங்கள், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களை கர்த்தர் என்னவாக மாற்றுகிறார்? கொடுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாய் கவனித்து பாருங்கள். நிறைய பேர் நம்ம ஜோம் பண்ணுறோம். எப்படி ஜோம் பண்ணுறோம்? தவறல்ல, இப்படி தான் இருந்துட்டோம், பரவாயில்ல, இப்படி தான் ஜோம் பண்ணுறோம். ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும். சொல்லுங்கள், என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். தேவை சந்திச்சோன்னா சாட்சி எப்படி சொல்கிறோம்? நான் ஒரு தேவையில் இருந்தேன், கர்த்தரத்தில் நான் தேவைக்காக ஜோம் பண்ணினேன், கர்த்தர் என்னுடைய தேவையை சந்தித்தார், அல்லேலூயா அப்படின்னு உட்காந்துருவாங்க. உடனே சர்ச்சில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா? அவருக்கு தேவை இருந்தது, அவருடைய தேவையை கர்த்தர் சந்தித்தார், அல்லேலூயா, முடிஞ்சது. ஆனால் கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பது மாத்திரம் அவருடைய நோக்கம் அல்ல. நம்முடைய தேவையை சந்திப்பதின் மூலமாக அநேகருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்வதை நன்றாய் விளங்கிக்கொள்ள, நம்முடைய தேவை சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, நம் மூலம் மற்றவருடைய தேவையை சந்திக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி பண்ண வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரே பலருடைய தேவையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும். பவுல் எப்படி சொல்றார்? என் தேவன் உங்கள் தேவையை சந்திப்பார்னு சொல்றார். போன வாரம் தான் நம்ம கவனிச்சோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். நல்லா கவனிக்க வேண்டும். நான் என் தேவன் உங்கள் தேவையை சந்திக்க வேண்டும் என்றால், முதலாவது என் தேவன் யார் தேவையை சந்தித்திருக்க வேண்டும்? சொல்லுங்க, யார் தேவை சந்திச்சிருக்கணும்? என் தேவை சந்தித்தால்தான் நான் உங்கள் தேவையை என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். காணிக்கைக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? அது ஒரு ரிச்சுவல் கிடையாது,
நீங்கள் நல்லா விளங்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எல்லாம் உம்மால் உண்டாயிற்று, உம்முடைய கரத்திலிருந்து பெற்று உமக்கே தருகிறோம். எப்படிங்க இணைந்து சொல்லுங்க. எல்லாம் யாரால் உண்டாயிற்று? உம்மால் உண்டாயிற்று, உம்முடைய கரத்திலிருந்து பெற்று உமக்கே தருகிறோம். அப்போ கரத்திலிருந்து பெறாவிட்டால் அவருக்கு என்ன செய்ய முடியாது? தர முடியாது. அப்போ கர்த்தர் நம்மளை கொடுக்கணும்னு விரும்பினார்னா முதலாவது நமக்கு கொடுக்குறார். பக்கத்தில் இருந்து பார்த்தா உங்களுக்கு கொடுப்பார். எதுக்கு கொடுப்பார் சொல்லுங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆசீர்வதிக்கப்படுகிற ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு வித மக்கள் எப்படின்னா, ஆசீர்வாதம் வந்தோடனே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார், தேவைக்கும் அதிகமாக என்னை ஆசீர்வதித்தார், என் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வரைக்கும் நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்தார், அல்லேலூயா அப்படின்னு முடிச்சிடுவாங்க. சாப்பிட்டோன்னா ஏப்பம் மட்டும் சந்தோஷம், அவ்வளோதான் இல்லையா? அது ஒரு வகை மக்கள். இன்னொரு வகை மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், கர்த்தர் என்னுடைய தேவையை சந்தித்தார், அவருடைய தேவையை சந்திக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட ஆனந்தம், அற்புதம், ஆசீர்வாதம் அளவே கிடையாது. எதற்காக என் தேவையை சந்திக்கிறார் என்றால், என் மூலம் இன்னொருவருடைய தேவையை சந்திக்கும்படியாக அவர் விரும்புகிறார். எப்போ அந்த நிலைமையை புரிஞ்சு கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கையில குறைவே வராது. கைவேர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஒருவர் விதமாக சொன்னார், என்னிடம் தேவன் கொடுப்பதை என் மூலம் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இணைந்து சொல்லுங்கள். என்னிடம் தேவன் கொடுப்பதை என் மூலம் கொடுக்கும்படியாக, மாற்றி சொல்லணும்னா எனக்கு கொடுக்கிறதை என் மூலம் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இணைந்து சொல்லுங்கள். எனக்கு கொடுப்பதை என் மூலம். இப்போ ரொம்ப எளிமையான விஷயம் உதாரணப்படுத்தணும்னு சொன்னோம்னா, இந்த பிரசங்கத்தை எனக்கு கொடுத்தாரு, அப்புறம் இன்னைக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க? என் மூலம் யாருக்கு கொடுக்குறா? அப்போ என் மூலம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது எனக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அப்போ என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வதற்கு மாறாக, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீர் என்னை என்ன செய்ய வேண்டும்? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இந்த அகாடமிக் இயரா, அது என்ன இயராக இருந்தாலும் நம்ம ஃபீஸுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு வைங்க. ஆண்டவரே எப்படியாக இந்த வருஷம் இல்லையா நான் ஃபீஸ் கட்டும்படி எனக்கு உதவி செய்யும், ஜெபத்தை மாற்றிடலாம். ஆண்டவரே நான் ஃபீஸ் கட்டுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கட்டக்கூடிய அளவுக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாரு? ஜெபத்தை கேட்டு கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது புரிகிறதா? அங்கே தான் வளர்ச்சி வேண்டும். சொல்லுங்கள், என்ன வேண்டுங்க? வளர்ச்சி வேண்டும். அப்போ எலியாவை உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் அங்கே உட்காந்து அவர் மாத்திரம் சாப்பிட்றாரு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, சொல்லுங்கள் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வாழ்க்கை முறையையும் கர்த்தர் என்ன செய்து விடுகிறார்? மாற்றி விடுகிறார். இப்போ என்ன நடக்குது கவனிச்சு பாருங்க. இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்றார், சாரிபாத் என்கின்ற ஊருக்கு போ. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்? பொதுவாக நம்முடைய நிதானிப்பு எப்படி இருக்கிறது என்றால், இங்கே ஒன்றுமே இல்லை, கர்த்தர் இன்னொரு இடத்துக்கு போய் சொன்னார் அப்படின்னு சொன்னால் இங்கே இல்லாததெல்லாம் அங்கே கிடைக்கும், அப்போ நமக்கு திருப்தி உண்டாகும். இது இப்படி தான் நம்ம நிதானிக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் எலியாவை கர்த்தர் ஒரு வீட்டுக்கு அனுப்பும் பொழுது ஒருவேளை அவரும் அந்த எண்ணத்தில் போயிருக்கலாம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிலைமை இன்னும் படுமோசமாக இருக்கிறோம். 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கரையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வாசிங்கள். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இப்போ என்ன நினைக்கிறாங்க? இப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு வீட்டுக்கு போய் சொன்னார்னா, நம்மகிட்ட இல்லாதவங்க அவங்கக்கிட்ட நிறையா இருக்கும், அதனால் அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே போன இடத்துல எலியா கேட்குறார், எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா சான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க போல உட்காருங்க, என்னுடைய சோக கதையை கேளுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் எங்களுடைய லாஸ்ட் மீல், இதுதான் நாங்கள் கடைசியாக சாப்பிட போகிற சாப்பாடு. அவங்க வார்த்தையை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? சொல்லுங்க, சாப்பிட்டு சாக போகிறோம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னா, அவங்க அடிமட்டத்துக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் மீல். இன்னும் ஒரு வேளை அது இரவு சாப்பாடாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட்டோடு எங்கள் கதை முடிய போகுது. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பஞ்சம் எங்களை கொள்ளுவதை பார்க்கிறோம், நாங்கள் எங்களையே என்ன செய்ய போகிறோம்? அந்த ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஒரு வேளை நீங்களும் நானும் எலியாவாக இருந்தால் நம்ம இப்படி யோசிச்சிருப்போம், அது போய் இந்த வீட்டுக்காக கர்த்தர் நம்மை கொண்டு வர்றது இல்லையா? நம்ம ஏற்கனவே அங்கே பஞ்சத்தில் அடிபட்டு இல்லையா, சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கிட்ட அகப்பட்டது போல அந்த பஞ்சத்திலிருந்து தப்பி ஓடி வந்தோம்னா இது நம்மளை காட்டிலும் பெரிய
சோக கதையாக இருக்கிறதே என்று ஒரு வேளை நினைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். இணைந்து சொல்லுங்கள், பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலிருந்து எந்த நிலைமை? கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ என்ன நடக்கிறது கவனித்து பாருங்க. 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? அங்கே தான் நம்ம ரொம்ப அற்புதமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. வாசிப்போம். 14ஆம் வசனத்தில், கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று கவனிங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இங்கேயும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். அப்படியாம்மா, கவலைப்படாதீங்க, எங்கள் ஆண்டவர் உங்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுக்க போகிறார், 5 கிலோ பருப்பு கொடுக்க போகிறார், 2 டின் எண்ணெய் கொடுக்க போகிறார், என்னிடம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு கொண்டு கொடுத்துருந்தா அந்த அம்மாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இவருக்கும் ஒரு வகையில் திருப்தியாக இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கு அவர்களுடைய தேவை, இதுதான் திரும்ப திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன், அவர்களுக்கு தேவை ஆகாரம், ஆனால் கர்த்தர் கொடுத்ததோ வார்த்தை. நான் திரும்ப சொல்ல, அவங்களுக்கு தேவை என்னதுங்க? ஆகாரம். கர்த்தர் கொடுத்ததோ வார்த்தை. அப்போ இன்றைக்கு எனக்கு பணம் தேவை, கரெக்டு. உங்கள் பணத்தை காட்டில் உங்களுக்கு வார்த்தை தேவை. பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்க, எனக்கு பணம் வேணும், எனக்கு சுகம் வேணும், ஆர்டர் வேணும், இல்லையா, வேலையில் விருத்தி வேணும், எல்லாம் ஒன்று தான். ஆனால் அந்த வேலையும் அந்த பணமும் அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வார்த்தையின் மூலமாக தருகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்போ 14ஆம் வசனத்தில் எலியா என்ன சொல்லிட்டாரு? மழை பெய்கிற வரைக்கும் அந்த மாவும் எண்ணெயும் என்ன செய்யாது? குறைந்து போகாது. 15ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். பைபிள் எப்படி சொல்லுகிறது? அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், வாசியுங்கள், அவளும் இவனும், அப்புறம் அவள் வீட்டார். வீட்டார்னா யாரு? இல்லையா, 2 பேர் தானே இருந்தாங்க. இல்லை 2 பேர் கிடையாது. வீட்டாருன்னு சொல்லும் பொழுது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசித்தால் நீயும் வீட்டார்னமே யாரு? கொர்நேலிக்கு யாரெல்லாம் வீட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய உறவின் முறையும் விசேஷித்த நண்பர்களும் எல்லாருமே அவனுக்கு என்னவா மாறிட்டாங்க? வீட்டார். இன்னும் அதை எளிமைப்படுத்தணும்னு சொன்னோம்னா, உங்கள் ஏரியாவில் எந்த வீட்லேயுமே தண்ணி வரல அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் மாத்திரம் தண்ணி வருதுன்னு சொன்னோம்னா, அநேகர் உங்களுக்கு என்னவாக மாறிவிடுவார்கள்? சொல்லுங்கள், நண்பர்களாக மாறுவார்கள், சொந்தக்காரர்களாக மாறுவார்கள். இவங்கெல்லாம் எங்கள் ஊருன்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்? அவங்க இருக்கிற ஊர். நான் சொல்கிற விலையும் சொல்ல முடிகிறதா? இப்படி எங்கேயோ இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு என்னவா மாறிடுவாங்க? இப்போ கவனிச்சு பாருங்க, பஞ்சம் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. இந்த அம்மா வீட்டில் மாத்திரம் தான் மாவும் எண்ணெயும் இருக்கிறபடினால, எலியாவும் அந்த வீட்டில் இருக்கிறதுனால, அந்த வீட்டில் 3 பேர் இல்லை, எனக்கு தெரியாது எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது, அத்தனை பேரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்போ இவர் தனியாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவரையும் சாப்பிட வைத்து அந்த வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும் என்றால், கர்த்தர் உங்களை கொண்டும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்க, இவ்விதமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் அநேகருடைய தேவையை சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுடைய என்னுடைய தேவையை சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்போ கவனித்து பார்ப்போம். அதிலும் 16ஆம் வசனத்தை கவனிப்போம் என்றால், வேதம் நமக்கு எப்படி சொல்லுகிறது? வாசிப்போம். கர்த்தர், பார்த்தீங்களா, மறுபடியும் அதுதான் ரொம்ப திறவுகோலான விஷயம் என்னவென்றால், கர்த்தர் யாரை கொண்டு சொன்ன வார்த்தை? எலியாவை. அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேண்டும்? வார்த்தை. வார்த்தை தான் விதை மாதிரி, இல்லையா? விதை இல்லாமல் என்ன வராது? விளைச்சலே வராது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்டோம்னா எல்லாம் மாறிடும் நினைக்கிறாங்க. இல்லைங்க, பிரசங்கம் 1 வாரம் 1 மணி நேரம் கேட்கறதுலாம் போதாது. நீங்கள் இன்றைக்கும் கேட்க வேண்டும், நாளைக்கும் கேட்க வேண்டும், நாளானிக்கும் கேட்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தையினால தான் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றம் செய்கிறார். 16ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம் என்றால், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, அப்புறம் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யார் மூலம் கொடுக்கிறார்? சொல்லுங்க, யார் மூலம் கொடுக்கிறார்? இந்த எலியாவின் மூலமாக ஆசீர்வாதம் கொடுத்ததுனால யாருக்கும் அது ஆசீர்வாதம். நல்லா கவனிக்க வேண்டும். எலியாவுக்கும் ஆசீர்வாதம். எலியா எந்த வீட்டுக்கு போனாரோ அந்த வீட்டுக்கும் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? சொல்லுங்க, அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தருமே கிடையாது. தனி ஆள். இருக்கிறதெல்லாம் அவர் மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனா கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி, நீ போகிற இடத்துல உன்னையும் ஆசீர்வதிப்பேன், நீ இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு மற்றவர்களையும் நான் என்ன செய்ய முடியும். எத்தனை பேருக்கு அந்த நிலைமைக்கு வரணும்னு விரும்புறீங்க? இன்னையிலிருந்தே ஜெபத்தை மாற்ற வேண்டும். இன்னையிலிருந்து என்னத்தை மாற்ற வேண்டும்? ஏன் தேவையை சந்தியும் என்று ஜெபிக்காதபடிக்கு
அநேகருடைய தேவையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கட்டாயம் என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஃப்ரம் ரிசீவிங் டு கிவிங், பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு வருகிறார். அதுக்கு ஒரு சின்ன அசௌரியம் ஏற்படுகிறது. இது வரைக்கும் இருந்த தண்ணி வத்தி போயிடுச்சு, இது வரைக்கும் வந்து கொண்டு இருந்த காக்கா என்ன செய்யல, வரல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வாசல் கர்த்தர் அடைக்கும் பொழுது 1000 வாசல்களை கர்த்தர் திறக்க முடியும். ஆகையினால நீங்கள் சோர்ந்துட போயிடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. இல்லையா, இது வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு, கொடுத்துட்டே தான் இருந்தாங்க, ஆனால் சொல்லிட்டாங்க அடுத்த வாரத்துலேருந்து நான் அவங்க எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க, நாங்கள் இனி தரதாக முடிவு பண்ணி தர மாட்டோம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம் என்று ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவரைக்கும் வாங்கி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கொடுக்கக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ரெண்டாவது நம்ம கவனிக்கிறோம், யோசுவாவின் புஸ்தகத்தில் கவனிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஃப்ரம் கிவிங் டு ஃப்ரம் ரிசீவிங் டு கிவிங், இல்லையா, பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலிருந்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி அவர்களை பறக்க வைக்கிறார். இப்போ என்ன கவனித்து பார்ப்போம். யோசுவா 5வது அதிகாரத்தில் நம்ம கவனிச்சோம்னா 12ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். இப்போ மன்னா கவனிச்சு பார்க்கணும். மன்னா எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு என்று கேட்டால், 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆகாரமாக மன்னா கொடுத்தார். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், இது எதை நமக்கு புத்தி போட்டுக்கிறது என்று சொன்னால், ஒன்று மன்னா வந்து இட்ஸ் எ டெம்பரவரி பிளான். சத்தமாக சொல்லுங்கள், மன்னா எப்படிப்பட்ட பிளானுங்க? டெம்பரவரி. இது வந்து வெறும் வனாந்தரத்தில் இருக்கிறதுக்கு அந்த நாட்களுக்கு மாத்திரம் கொடுப்பதற்காக ஆண்டவர் வைத்திருந்த ஒரு முறை. இரண்டாவது இந்த விஷயத்தில் நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மன்னாவுடைய கலெக்ஷன் முறையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவைக்கு தக்கதாக தான் என்ன செய்ய வேண்டாம், கலெக்ட் பண்ணணும். இப்போ குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் எத்தனை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்கள் 4 பேர்த்துக்கு அளவாக தான் என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணணும். அது மறுபடியும் எப்படின்னா, இன்னைக்கு கலெக்ட் பண்ணி வைத்திருந்தோம் என்றால் இந்த நாள் முடிவதற்குள்ள அதை என்ன செய்ய வேண்டாம். அப்படி தான் பைபிள் நம்ம வாசிச்சிருக்கோம்லவா, அப்படி தான் சாப்பிட்டு முடிக்கணும். அப்போ இது ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி, ஒரு வகையில் டு டெய்லி டிபெண்ட் ஆன் காட். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சத்தியமாக இருந்தாலும், இல்லை இன்னொரு மறுபக்கம் என்ன என்று கேட்டால், இவர்கள் வந்து அளவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க, எல்லாம் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அளவில். ரேஷன் கார்டு இருக்கிறது, முன்னாடி முதல் பேஜில் உங்கள் ஃபோட்டோ இருக்கிறது, கடைசி பேஜில் உங்கள் வீட்டில் 4 பேருனுடைய பேர் இருக்கிறது. இந்த உங்களையும் சேர்த்து 4 பேர் இருக்கிறதுனால எவ்வளோ கிலோ சர்க்கரை தருவாங்க சொல்லுங்க? சுமார் 25 கிலோ வாங்கிட்டு போங்க, நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்களா? இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு 4 பேருன்னா 4 பேருக்கு 4 டீஸ்பூன் தானே தேவை. நான் சொல்கிற விலையும் கொள்ளலாம். அதில் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, அதனால் அவருக்கு வேண்டாம். அதனால் நான் சொல்ல புரிகிறதா, அளவு தான் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் இல்லையா, என்ன ரேஷன் கடையில் கொடுத்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அளவு. அப்போ இந்த மன்னான்னு சொன்னாலும் என்னதான், அளவு, ஜஸ்ட் இனஃப், எங்கள் தேவைக்கு சரியாக இருக்கிறது. சில நேரங்கள்லாம் வீட்டில் வந்து இல்லையா குழம்பு கரெக்டாக வச்சுருவாங்க. கரெக்டாக வச்சுற அன்னைக்கு பார்த்து ரொம்ப நல்லா வேறு இருக்கும். அதனால் கடைசியில் வரன்னு இழுத்தாலும் அப்புறம் சட்டி இப்படி கமிச்சினாலும் என்ன செய்யாது, வராது. ஏன்னா அங்கே எவ்வளோ தான் இருக்கிறது, அளவாக தான் இருக்கிறது. ஏங்க கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு மற்றவர்கள் கொடுக்கலாமே, வேஸ்ட் ஆயிரும். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் எல்லாம் அளவு, எல்லாமே அளவு இல்லையா, ஆளுக்கு ஒரு துண்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த அளவிலிருந்து கர்த்தர் வந்து அளவில்லாத ஒரு நிலைமைக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் அது விரும்புகிறீங்க? இப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அளவாக இருக்கிறது இல்லையா. 1ஆம் தேதி சம்பளம் வந்துச்சுன்னா 15ஆம் தேதி முக்கால்வாசி போயிடுது. அப்படியே இல்லையா பல்ல கடிச்சு எதையோ பண்ணி அடுத்த ஒரு 15 நாள் நம்ம ஒப்பேற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் 1ஆம் தேதி என்ன செஞ்சிடும், வந்துடும். சேர்த்து வைக்கிறதுக்கும் வழி இல்லை இல்லையா, வீடு கட்டுறதுக்கும் வழி இல்லை. எல்லாம் வர்றது கரெக்டாக இருக்கிறது. ஒருவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், சில சிஸ்டம், அமெரிக்காவிலலாம் சில சிஸ்டம் இருக்கிறது. வீடு வாங்கினா அதுக்கு இஎம்ஐ கட்டணும், கார் வாங்கினா அதுக்கு இஎம்ஐ கட்டணும், என்ன வாங்கினாலும் இஎம்ஐயில் போட்டுருவாங்க. எல்லாமே இஎம்ஐயில் போடுறதுனால டைரக்ட் டெபிட் வேறு. அந்த அக்கௌண்ட்டில் சம்பளம் வந்த உடனே அவன் பிச்சுட்டு போயிடுவான் இல்லையா. அப்போ அவர் ஒரு கருத்து சொல்கிறார், ஏசுநாதரே நேராக வந்து காணிக்க எடுத்தாலும் கொடுக்கணும்னு தோணினாலும் பையில் என்ன இருக்காது. ஏன்னா சம்பளம் வந்தோடனே எங்கே போயிடுது, புரியுதா உங்களுக்கு? இது வந்து பற்றாக்குறை வாழ்க்கை. சொல்லுங்கள், இது என்ன வாழ்க்கைங்க?
பற்றாக்குறை வாழ்க்கை. நிறைய பேர் உண்மையாகவே இருக்கிறாங்க, கொடுக்கணும்னு மனசு இருக்குங்க, ஆனால் என்ன இல்லை கொடுக்கணும்னு எனக்கு விருப்பமெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு இல்லை. அங்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை தான் கர்த்தர் ஒரு சின்ன அசௌரியம் கொண்டு வந்து ஒரு நிறைவான இடத்துக்கு கொண்டு வர்றார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஏன் எப்படி அதை கொண்டு வர்றாரு? அதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கவனிச்சு பாருங்கள், அந்த 5வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான திறவுகோல் இருக்கிறது. அதை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் 40 வருஷம் இருந்தது, இல்லாமல் போயிடுச்சு. சிலர் இப்படி வருத்தப்படுவாங்க, 40 வருஷம் கொடுத்தாரு, ஏன் கூட ஒரு வருஷம் கூட்டி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவார் இல்லையா? சில ஆட்கள் நாங்கள் எங்களால் 1000 ரூபா தான் முடியும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அது உதாரணத்துக்கு 1000 ரூபா வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் 100 சேர்த்து கொடுத்தா குறைஞ்சி போயிடுவீங்களோ அப்படின்னு பேசுனா கொடுக்க தோணுமா? உங்களுக்கு ஒரு வேலை தோணலாம், நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா இல்லையா? இப்போ 40 வருஷம் கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆண்டவரே ரொம்ப நன்றி, 40 வருஷம் நீ எங்கள் நடத்தியிருக்கிறீர், 40 வருஷம் நடத்தியிருந்தா அடுத்த 40 வருஷம் கட்டாயம் என்ன செய்வீர், நடத்துவீர். அப்படி போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் சிலருக்கு வந்து புலம்பல் வந்துடும். சொல்லுங்கள், என்ன வந்துடுங்க? புலம்பல். அப்படி ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு அசௌரியம் வந்துருச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க? புலம்ப. அப்படி ஆள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டி கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. சில நேரங்கள் நாம் எப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருப்போம் இல்லையா? ரொம்ப குளிருது சர்ச்சில், அப்புறம் எங்கள் ஏசி போயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கக்கூடாதா, எங்களுக்கெல்லாம் வேர்க்குது. ஒருத்தர் ஃபேனை போடுன்னு சொல்கிறது, இன்னொருத்தர் ஃபேனை ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறது. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? இந்த சர்வீஸில் இல்லை, அதோடு நிறுத்தி கொள்கிறேன். கவனிங்க இல்லையா? அப்போ சௌரியம் இருக்குது, ஒரு அசௌரியம் வருது, அதுலேருந்து கற்றுக்கலாம், முன்னேறலாம், அந்த எண்ணங்களெல்லாம் சிலருக்கு வராது. வீடுகள்லாம் அப்படி தான் இருக்கிறது. ஏன் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இது கூட சேர்ந்து வைக்கிறது குறைஞ்சிருமா? இவ்வளோ வச்சுருக்கீங்க, ஒரு ரசம் கூட வைக்கக்கூடாது, ஒரு அப்பளம் பறிக்கக்கூடாதா? அது இன்றைக்கி மதியானம் வராது, ஏன்னா இப்போ தான் பிரசங்கம் கேட்டிருக்கோம். நான் சொல்ல சொல்ல முடிகிறதா? சரி, 40 வருஷம் டெய்லி கிடச்சிது, ஆனால் ஒரு நாள் வரும்போது என்ன ஆயிடுச்சு? இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். பலன்ங்கிற வார்த்தை வந்து ஃப்ரூட்டுன்னு இருக்கிறது, ஆங்கிலத்தில் ஈல்டுன்னு இருக்கிறது. அந்த கனிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ கவனிச்சு பாருங்க, கர்த்தர் வந்து அளவாயிருந்த ஆட்களை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொண்டு வரும்படியாக ஒரு அற்புதமான முறை வைக்கிறார். என்ன முறைன்னு கேட்டால், அந்த தேசத்தினுடைய கனியை கொடுக்கிறார். இணைந்து சொல்லுங்கள், அந்த தேசத்தினுடைய கனியை கொடுக்கிறார். அப்போ கனி இருக்கும் என்று சொன்னால் கனியில் என்னமோ இருக்கும். சொல்லுங்க, இப்போ சீட்லெஸ் கிரேப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அல்லவா, அது ஆண்டவர் சிருஷ்டிப்பு கிடையாது, நம்ம ஆட்களுடைய சிருஷ்டிப்பு. நான் சொல்ல விலையும் கொள்ள முடியும். ஆதி ஆமத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதன் கனிக்குள்ளே என்ன வைத்திருக்கிறார்? விதை வச்சிருக்கிறார். அப்போ அவர்கள் கனியை புசித்தார்கள் என்று சொன்னால், கனியை புசித்ததுக்கப்புறம் என்ன வச்சுருப்பாங்க? விதை வச்சுருப்பாங்க. விதையை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, கனியை சாப்பிட வேண்டும், விதையை என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் இணைந்து சத்தமாக சொல்லுங்கள், கனியை என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். விதையை என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த விதை விளையும் பொழுது அதில் என்ன வரும்? கனியில் கனிகள் வரும். அந்த கனிகளுக்குள் என்ன இருக்கிறது? விதைகள் இருக்கிறது. அப்போ கனிகளை என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். விதையை என்ன செய்யணும்? எத்தனை பேர் சொல்லுங்க இது நல்ல ஐடியான்னு? இல்லைன்னா மண்ணா டெய்லி பாத்திரத்தை தூக்கிட்டு போய் இல்லையா? மண்ணான்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இது என்ன? சொல்லுங்கள், மண்ணான்னு என்ன அர்த்தம்? இது என்ன. காலையில் என்ன சாப்பாடு? இது என்ன. மதியானம் இது என்ன. நைட்டு கேட்காத இது என்ன. புரியுதா உங்களுக்கு? இதுதான் 40 வருஷம் டெய்லி காலையில் இது என்ன, மதியானம் இது என்ன, நைட்டு இது என்ன. இந்த எண்ணெய் என்ன, இந்த பொழப்பையே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, பழத்தை சாப்பிட்டுக்கோ, விதையை என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். பணம் கைக்கு வரும் பொழுது கொஞ்சம் சேமிக்க வேண்டும், கொஞ்சத்தை என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். மறுபடியும் இணைந்து சொல்லுங்கள், கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும்? சேமிக்கணும், கொஞ்சத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைக்காமல் போயிட்டோம்னா மறுபடியும் பற்றாக்குறைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். இப்போ சிலரெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன். பலாப்பழம் பார்த்துருக்கீங்களா? பலாப்பழம் நல்லாயிருக்கும் அல்லவா? பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு ஆள் இப்படி சொல்கிறார், விதையை சுட்டு சாப்பிடலாமா வேக வச்சு சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பழத்தை சாப்பிட வேண்டும், விதை என்ன செய்யணும்? இப்போ பழத்தையும் சாப்பிட்டு விதையும் சாப்பிட்ற ஆள் வந்து பலாப்பழம் தோல் மாதிரி தான் இருப்பார் வாழ்க்கையில் இல்லையா? அவரை தொட்ட எல்லாரும் சினுங்குவார்கள், அவர் யாரையெல்லாம் தொடுகிறாரோ அவர்களுக்கும் அம்பேல் தான். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ பழத்தை சாப்பிடணும், விதையை என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, பழத்தை சாப்பிட வேண்டும், விதை என்ன செய்ய வேண்டும்? விதைக்கணும். உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு 10 ரூபா கொடுத்தாருன்னா
அந்த 10 ரூபாயில கனியும் வைத்திருக்கிறார், விதையும் வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். அந்த 10 ரூபாயில என்ன வச்சிருக்கிறாரு? கனியும் வச்சிருக்கிறாரு, விதையும் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்படின்னு 11 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 1 ரூபா கடன். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ இந்த இன்னொரு சைக்கிள்குள்ளே போய் நம்ம என்ன செய்வோம்? மாட்டிக்கொள்வோம். அப்போ ஆண்டவர் இந்த கானான் தேசத்துக்குள்ளே வந்த உடனே இனி அந்த அளவு சாப்பாடெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. நான் இப்பொழுது உங்களுக்கு ஏராளம் தாராளத்தை என்ன செய்ய போகிறேன்? கொண்டு வரப்போகிறேன். அதற்கு ஒரு அற்புதமான முறை வச்சிருக்கிறாரு. என்ன என்று கேட்டால், பழத்தை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், விதையை என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். புதிய ஏற்பாடு காலம் வரும்பொழுது ரொம்ப அற்புதமாக பவுல் சொல்லுகிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்குறார். அப்போ தமிழில் இப்படி சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வாயும் வயிற்றையும் கட்டி சேர்த்து வச்ச பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பைபிளுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. பைபிள் எப்படி சொல்லியிருக்கிறதுனா, வாய் வயிறெல்லாம் கட்ட வேண்டாம், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அப்புறம் விதைக்கிறவனுக்கு, வாய் திறந்து இணைந்து சொல்லுங்கள், புசிப்பவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதை. அப்போ ஆகாரத்தை என்ன செய்ய வேண்டும்? சாப்பிடலாம், குறை கிடையாது. ஆனால் விதையை என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். அந்த விதைக்குள்ள ஒரு கனி இருக்கிறது, அந்த விதைக்குள் கனிகள் இருக்கிறது. கனிகளை நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் விதைகளை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். அப்படி அந்த விதைப்பினுடைய விளைவு என்ன என்று கவனித்து பார்த்தோம்னா, கானான்ல, அதாவது கானான் தேசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இதுக்கு முதல்ல முன்ருசியெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த முன்ருசியும் பார்த்துட்டு எப்படி பின்வாங்கி போனாங்கன்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படிப்பட்ட குறைகள் ஏற்படுகிறது. கவனித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஆட்கள் அனுப்புகிறாருல, வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இல்லையா? அந்த பகுதி நீங்கள் ஞாபகம் வச்சு பாருங்கள். வேவு பார்த்துட்டு வந்தவர்கள் அந்த தேசத்தினுடைய சில கனிகளை கொண்டு வந்தார்கள்னு இருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? அந்த கனியில் ஒரு அற்புதமான ஒரு படம் இருக்கிறது. என்ன என்று கேட்டால், ஒரு 2 பேர் ஒரு திராட்சை கொலையை தூக்கி கொண்டு வந்தார்கள். எத்தனை பேர் சேர்ந்து? 2 பேர். 2 பேர் சேர்ந்து எத்தனை திராட்சை கொலை? ஒரு கொலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கொலை அவ்வளோ பெரிய கொலையை 2 பேர் தூக்கிட்டு வராங்க இல்லையா? ஒருத்தர் இப்படி குச்சியில் கட்டி தூக்கிட்டு வராங்கன்னு வைங்களேன். முன்னாடி ஒருத்தர் நபர் இருக்கிறார், பின்னாடி ஒருத்தர் தூக்கிட்டு வராரு. நடுவில் என்ன இருக்கிறது? மிகப்பெரிய திராட்சை கொலை. அதுக்கு ஒரு ஒப்பனையாக ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக சொன்னார் இல்லையா? பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்கிறாங்க, நாட்கள் வரப்போகிறது, ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கொண்டு வரப்போகிறார். அவர் தான் முன்னாடி தூக்கிட்டு போகிறவர், பின்னாடி தூக்கிட்டு வரவர் தான் நம்ம எல்லாரும். ஆசீர்வாதம் நன்றாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்படி அல்லேலூயான்னு சொல்லி சாப்பிடணும். விதையை என்ன பண்ணணும்? விதைக்கணும். இந்த வருஷம் நீங்கள் பொருளாதாரத்தில் பெருகணும் அப்படின்னா விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும்? இப்போ கவனிச்சு பாருங்க, மறுபடியும் நான் இதை சொல்லும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்கு நிறையா வர்றதும் குறைவாக வர்றதும் யார் தீர்மானிக்கிறான்? சொல்லுங்க 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 சொல்லுங்க, யார் தீர்மானிக்கிறான்? சிலர் வர்றது வரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள நான் சொல்லலை. உங்களுக்கு நிறைவாய் வருவதையும் குறைவாய் வருவதையும் யார் தீர்மானிக்க வேண்டும்? கர்த்தர் தீர்மானிக்கிறது இல்லை. கர்த்தர் பிரமாணம் சொல்லிட்டார். அதாவது சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் அவனவன் தன் மனதில் நிர்ணயித்தபடி. அது எதை நிர்ணயிக்கிறோம்னு சொன்னோம்னா, 50 ரூபாயா 100 ரூபாயா என்று நிர்ணயிக்கிறது அல்ல. சிறுக வேணுமா பெருக வேணுமா, என்னத்தை நீங்கள் நிர்ணயிச்சிருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் உற்சாகமாய் விதைக்க வேண்டும். உற்சாகமாக என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன, இன்னைக்கு எனக்கு நிறைய பண கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கஷ்டத்தை கர்த்தர் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், ஆண்டவர் கொடுத்த பழத்தை விதையோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஒருவேளை அப்படி தான் நம்ம செய்திருப்போம் என்றால் இன்றைக்கும் கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா? அந்த கழுகு கொஞ்சம் பறக்க கீழே தள்ளி விடுகிறது. அது பறக்க முடியாமல் பூமியை போய் டச் பண்ண போகுதுன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அந்த தாய் பறவையானது அதை மீண்டும் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் மறுபடியும் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கவனித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கனியை அவர்கள் புசித்தார்கள். அந்த கனியை புசித்து விதையை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? விதைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு நிறைவு வேண்டும் என்று சொன்னால் விதைப்பு மிகவும் மிகவும் அவசியம். ஆகினால கவனிச்சு, வெறும் பண விஷயத்தில் மாத்திரம் நம்ம அதை சொல்ல முடியாது. நம்முடைய நேரமும் பணம் தான். டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில ஊர்கள் எல்லாம், வெளிநாடுகள் எல்லாம் தே பே யூ பை தி அவர். 1 மணி நேரம் வேலை செஞ்சோம்னா 1 மணி நேரத்துக்கு உண்டான ஒரு கூலி. அப்போ 1 மணி நேரங்கிறது பணம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ நமக்கு ஒரு 3 நாட்கள் கூட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 3 நாட்கள் நேரம் முதலீடு செய்வது நமக்கு மிகப்பெரிய பிரதிபலனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? சிலலாம் லீவெல்லாம் சேர்த்து வச்சு சரண்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. சரண்டர்லாம் பண்ண வேண்டாம், இந்த வாரம் போட்டுருங்க.
நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறது தான். சேர்த்து வச்சோம்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை காட்டிலும் இங்கே நிறைய வார்த்தை இருக்கிறது இல்லையா? வார்த்தை தான் எதை கொண்டு வருகிறது? நான் சொல்ல விலையும் கொள்ள முடியுதா? வார்த்தை தான் எதை கொண்டு வருது? பணத்தை கொண்டு வருது. இங்கிலீஷ் ஆராதனை இல்லை, ஆங்கில ஆராதனை இப்படி சொன்னேன் இல்லையா? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் மணி? ஆனால் எல்லாரும் பார்ப்பாங்க அல்லவா? மணி எப்படி வரும்னா, மணி வா வா. எந்த மணியை சொல்கிறோம் சொல்லுங்க? நீங்கள் எந்த மணி நினைச்சாலும் பைபிள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நன்மையும் கிருபையும். ஓ புரியலையோ? எந்த மணி நினச்சிட்டு இருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் யாரை பின்பற்றுகிறேன்? அவர் என்ன சொல்றாரு? பழத்தை சாப்பிட்டுரு, விதை என்ன செஞ்சிரு, போட்டுரு அப்படின்னா மணி என்ன செய்வாரு? புரியுதா? புரியுதா? பணம் என்ன செய்யும்? உங்களை பக்கத்தில் பார்த்து உங்களை பின்தொடரும். பாஸ்டர் பின்தொடர்ற மாதிரி தெரியல, தெரியும் பார்த்தா துரத்திட்டு வர்ற மாதிரி இருக்குது இல்லையா? இல்லையா? சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. அதையெல்லாம் கர்த்தர் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் என்ன செய்வார்? கொண்டு வருவார். அப்போ பைபிள் சொல்லுகிறது, ஃப்ரம் ஜஸ்ட் ஹேவிங் ஜஸ்ட் இனஃப், எங்களுக்கு அளவாக தான் இருக்கிறது, கொஞ்சம் கூட நம்ம மீதம் பிடிக்க முடியாது என்கின்ற நிலைமையிலிருந்து ஆண்டவர் ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வருகிறதை நாம் கவனித்து பார்க்க முடியும். ஆக வெரைட்டி கொடுக்குறார். சொல்லுங்க, என்ன கொடுக்குறாருங்க? வெரைட்டி. மண்ணான்னா என்ன அர்த்தம்? ஒரே ஐட்டம் தான், காலையில் மதியானம் சாயங்காலம், வெரைட்டியே கிடையாது. அதனால தான் ஒரு இடத்துல முறுமுறுத்து ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே புதிய ஒரு யுகம் எப்படி ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்று கேட்டால், அவர்களுக்கு விதைகளை கொடுத்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்க விரும்புகிறார்களோ அந்த நிலைக்கு வேண்டிய சகல நன்மையும் ஆண்டவர் தாராளமாக கொடுக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இந்த பிரசங்கம் கேட்ட மாத்திரத்தில் திங்கக்கிழமை எல்லாமே வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. விதைச்சோம்னா விளையருக்கு என்ன ஆகும்? சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம், சர்வீஸ் முடியிருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். நான் சொல்ல விலைக்கு சொல்ல முடியுதான், கொஞ்சம் டைம் ஆகும். பிரசங்கம் கேட்டோன்னு சிலர் ரைட் நவ், ஆமேன் ஆமேன், இப்பொழுது பெற்றுக்கொள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு, திங்கக்கிழமை யாரோ ஒரு பேக் தருவாங்கன்னு, வெறும் பேக் வேணால் சுருட்டி தருவாங்களே தவிர, நான் சொல்கிறது விலைக்கு சொல்ல முடிகிறதா? இது அந்த மாதிரி மேஜிக் கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், விதைக்க வேண்டும், நான் நட்டினேன், அப்பொல்லாம் என்ன செய்தார்? நீர் பாய்ச்சினார், கர்த்தர் விளைய செய்தார். அப்போ என் வசனத்தை கேட்குறோம், அதன் அடிப்படையில் செயல்படுகிறோம், கர்த்தர் கட்டாயம் விளைய செய்வார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இதை இன்னொரு வகையில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, சில ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இருக்குது. சில ஐஸ்கிரீம் கடை தான், அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களெல்லாம் வச்சுருப்பான், நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சுருப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சாம்பிள் வாங்கலாம். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி கடைக்கு போயிருக்கீங்களா இல்லையா? சாம்பிள் வாங்கலாம். அப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து கொடுப்பாங்க. அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம், வாங்கலாம். சிலர் ரொம்ப விவரமான ஆட்கள், இது ஒரு சாம்பிள் கொடுங்க, அது ஒரு சாம்பிள் கொடுங்க, அது ஒரு சாம்பிள் கொடுங்கன்னு எல்லாத்தையும் சாம்பிள் பார்த்துட்டு இது சாப்பிட முடியாது, அவ்வளோதாங்க அல்லவா? அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களெல்லாம் அவங்க இனம் கண்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக அதனுடைய குணம் என்னென்னா, ஒரு சாம்பிள் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அவங்க நிறைய எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் அல்லவா? நான் அதை இவ்விதமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கி பிரசங்கம் ஒரு சாம்பிள் மாதிரி தான். சொல்லுங்கள், இன்றைக்கி பிரசங்கமே என்ன தான்? ஒரு சாம்பிள் மாதிரி தான். நான் 1 மணி நேரம் தான் அவங்க கூட பேசுகிறேன் இல்லையா? ஆனால் சாம்பிளே இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னான். யார் பாஸ்டர் நல்லா இருக்குன்னு சொன்னது? நானே சொல்கிறேன், விலையும் கொள்ள முடிகிறதா? சாம்பிளே இவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இல்லையா? இங்கே ஏராளம் தாராளம் நன்மைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ஒரு பிரசங்கமே என்ன தான்? ஒரு சாம்பிள் மாதிரி தான். சும்மா புள்ளி வச்சு விடுவோம், நீங்கள் வீட்டில் போய் கோடு போட்டுக்க வேண்டியதான். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? நாம் ஒரு வசனம் காமிக்கிறோம் இல்லையா? அவர்கள் தேசத்தின் கனியை புசித்தார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை காமிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதில் கொண்டு 1000 விஷயங்களை உங்களோடு என்ன செய்ய முடியும், பேச முடியும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுடைய ஆலயத்தில் இருந்து உங்களுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்யும்படியாக அதையே நான் நாடுவேன்னு சொல்கிறார். அப்போ வார்த்தை நமக்குள்ள வர 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 நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விருத்தியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். ஆகையினால கூட்டை கலைக்கிறார் என்று சொன்னால், இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இப்போ இல்லையா இந்த திடீரென்று எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. கொஞ்சத்திலிருந்து நிறைவுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, 3வது ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, இது பண சம்பந்தப்பட்டது அல்ல, பொருள் சம்பந்தப்பட்டது அல்ல, இன்னும் ஒரு ஆழமான முக்கியமான நம்பிக்கை விசுவாசத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது.
ஆக இணைந்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை என்ன செய்து விட்டான்? மறந்து விட்டான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நினைக்க வேண்டியவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கும், திருமண நாளாக இருக்கும் இல்லையா? அப்போது திருமண நாள் அன்னைக்கு கணவனே மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ல வேலையும் சொல்ல முடிகிறதான். நினைக்க வேண்டிய நபரே என்ன செய்து விட்டார்? மறந்து விட்டார்னா அது மனசு ரொம்ப வருத்தம் தானே படம். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விவரம். அடுத்த வாரம் பர்த்டே வருதுன்னு சொன்னோம்னாலே இப்போ இருந்தே க்ளூ கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஏன் அடுத்த வாரம் பர்த்டேவா? ஆமாம் வரீங்களா? வரும்போது ஏதாவது கிஃப்ட்டு கொண்டு வந்துடுங்க, இல்லைன்னா வர வேண்டாம். நான் சொல்ல வேலையும் சொல்ல முடிகிறதா? டிமானிட்டைசேஷனாலும் சில நேரத்துக்கு கலெக்ஷன் சரியாக வரல. நான் சொல்ல வேலையும் சொல்ல முடிகிறதா? சரி போட்டோம். ஆகே கவனிச்சு பாருங்கள், அவங்க வந்து க்ளூ கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா, நினைத்து பார்ப்பது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். உங்கள் பிறந்த நாள் காலையிலேயே முதல் வேலையை ஒருத்தர் ஃபோன் பண்ணி இல்லையா உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு 5 மணிக்கே ஃபோன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு தூக்கம் கெட்டது அது ரெண்டாவது. ஆனால் 5 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாருன்னா நமக்குள்ளே என்ன சந்தோஷம். 5 மணிக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு நினச்சி நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் இவர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நினைக்க வேண்டிய ஆள் என்ன செய்து போய்விட்டார்? மறந்து போயிட்டார். மறந்து போய் எவ்வளோ வருஷம் மறந்துட்டார்? அடுத்த வசனம், அடுத்த அதிகாரம் முதல் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் சென்ற பின்பு. எவ்வளோ வருஷம்? 2 வருஷம். இப்போ அப்படி இவருக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கிறாரு யோசேப்பு அப்படின்னு கேட்டோம்னா, யோசேப் இந்த பானபாத்திரக்காரன் இருக்கார் அல்லவா, இவரை வந்து தப்பு செய்து ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டாங்கன்னா ஜென்மத்துக்கு வெளியில் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. சாவு அங்கே தான். அதான் இந்த குறிப்பிட்ட சிறையில் அதுதான் முடிவு. அங்கேயே இருந்து அங்கேயே சாக வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவனுடைய வாழ்க்கையில் இனி வெளிச்சம் வராது, இனி நம்ம வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுக்கு வியாக்கியானம் கொடுக்குறார், விளக்கம் கொடுக்குறார் யோசேப். சொன்னோடனே ஆண்டவர் ஒன்று சீக்கிரம் என்ன செய்ய போகிறாரு? வெளியில் கொண்டு வர போகிறார். அவர் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக சொல்லப்பட்டபடியே அவனை என்ன செய்கிறாரு? வெளியில் கொண்டு வந்துடுறார். ஆனால் வெளியில் கொண்டு வந்தால் நீங்களும் நானுமா இருந்திருந்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஊர் வழக்கம் பிரகாரம் அவர்தான் கண்கண்ட தெய்வம் இல்லையா? அவர் தான் எனக்கு விளக்கேற்றினார், எனக்கு விலாசம் கொடுத்தார். இதெல்லாம் போஸ்டரில் விட்டுவாங்க. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? அவரை என்னால் மறக்கவே முடியாது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நினைவாகவே இருப்பேன் என்று அவருக்கு ஒரு சின்ன கோயில் கட்டி யோசே கோயில்னு வச்சுருப்போம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடியும், யோசேப் தானே அவர் பேர். யோசாமின்னு என்ன செஞ்சுருப்போம்? ஒரு கோயில் கட்டி வச்சுருப்போம். ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா, வெளியில் வந்தோன்னே என்ன செஞ்சுட்டாரு? மறந்து போயிட்டார். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்து அதான் கரெக்டு. இப்போ வந்து இந்த பிரச்சனையிலிருந்து யார் வெளியில் கொண்டு வருவார்னு இவர் நினைக்கிறாரு. சொல்லுங்கள், யாருக்கு வெளியில் கொண்டு வருவார்? பானபாத்திரக்காரன் தான் என்ன செய்ய போகிறான்? வெளியில் கொண்டு. இப்போ வந்து பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது. அப்போ மனுஷங்களே நம்பக்கூடாதா? அப்படி அர்த்தம் இல்லை. மனுஷர்கள் செய்ய வேண்டியதை செய்வார்கள் என்று யாரை நம்ப வேண்டும்? நான் சொல்வதை திரும்ப சொல்ல போகிறேன். மனுஷனை நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்வார்கள் என்று நீங்கள் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போது ஒருத்தவங்கிட்ட சொல்லி நீங்கள் இதை எனக்காக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அதை செய்வார்கள் என்று நீங்கள் யாரை நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். அவனை நம்பினேன், அவன் கைவிட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் மேலே கோபம் வருது? இப்போ அவன் மேலே கோபம் வருது. ஆனால் அதுக்குனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன என்று கேட்டால், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது தான் நலம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அவரை நம்பி கொடுத்தங்க, அவரை நம்பி பேச்சு கொடுத்தோம், எல்லாமே போயிடுச்சு என்ற ஒரு கஷ்டமான நிலையில் நீங்கள் இருக்கலாம். யோசேப்புக்கும் அந்த நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இந்த வார்த்தை கவனிங்கள், இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த இடத்துலேருந்து விடுதலையாக்கணும் அப்படின்னு சொன்னால் யார் தான் விடுதலையாக்க முடியும்? கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும். ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக அவர் யாரை நம்பி போய்விட்டார்? அந்த மனுஷனை நம்பின உடனே எப்பெல்லாம் நம்ம கர்த்தரை நம்புறதுக்கு பதிலாக மனிதர்களை நாம் நம்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கால தாமதங்கள் நேரிடும். சொல்லுகிறேன், என்ன நேரிடுங்க? கால தாமதங்கள் நேரிடும். அப்போ என்ன நீதான் நினைச்சு நீதான் என்ன வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் யோசேப்பை என்ன செய்யாமல் போய்விட்டான், நினையாமல் மறந்து போனான் என்று இருக்கிறார். சங்கீதம் 105 கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல என்ன நடந்திருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டதுன்னா உருவாக்கிற்று. என்னத்தை உருவாக்குறாரு பாருப்பா, நீ உன் நம்பிக்கை யார் மேல் தான் இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல தான். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்று நம்பினால் உங்கள் நம்பிக்கையெல்லாம் யார் மேல் தான் இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல. இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த 2 வருஷத்துல கர்த்தர் அவனை உருவாக்கி நிறைய அசௌரியங்கள் இருக்கிறது, ஆனால் அதுல எல்லாம் டெவலப்மெண்ட்டை கர்த்தர் கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையில இல்லை, இனி நான் மனுஷங்களை நம்ப போறது இல்லை, நான் யார் மேலதான் நம்பிக்கை வைக்க போகிறேன்? கர்த்தர் மேல. கர்த்தர் கட்டாயம் என் தரிசனங்களை நிறைவேற்றுவார், என்னை இந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வருவார் என்கின்ற ஒரு நல்ல மெச்சூரிட்டிக்குள்ள வந்த உடனே நீங்க கவனிச்சு பாருங்க, ஆதியாம் 41வது அதிகாரத்துல 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் என்னத்தை கண்டான்? சொப்பனத்தை கண்டான். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய அற்புதமான விஷயம் இருக்கிறது. பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது. அர்த்தத்தை யாருகிட்ட வச்சிருக்கிறா? சொல்லுங்க, அர்த்தத்தை யார்கிட்ட வச்சிருக்கிறாரு? யோசேப்பு. யோசேப்பை குறித்து நினைவு யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஏன்னா பார்வோனுக்கு யாரை குறித்து தெரியாது, யோசேப்பை தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆனா அவனுக்கு ஏற்கனவே 2 வருஷம் என்ன இருக்கிறது? மறதி இருக்கிறது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? ஆனா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. வாசிப்போம். அப்பொழுது பான பாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என்னுடைய யார் நினைக்க வச்சது? சொல்லுங்கள், யார் மறக்க வச்சது? ஓ, ரெண்டுமே இவர் தான் பண்றாரா அப்படின்னு தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. மறக்க வைத்ததுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, நினைக்க வைத்ததற்கும் என்ன இருக்கிறது? ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப கர்த்தர் அவனை என்ன செய்ய வைக்கிறார்? நினைக்க வைக்கிறார். எத்தனை பேர் அதுக்காக சந்தோஷப்படுறீங்க? நான் அதை இப்படி மாற்றி சொன்னால் நீங்கள் விளங்கி கொள்ளலாம். இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்களையெல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணிட்டாருன்னா எப்படி இருக்கும்? இல்லையா? உங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் நினைக்க வச்சாருன்னா எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் இப்போ தான் நல்லா நமக்கு புரியுது அல்லவா? இல்லையா? அவன் ஆண்டவரே அவங்க மறக்கட்டும் இல்லைங்க, அவங்க கட்டாயம் நினைவு வைப்பார்கள். நினைவு வச்சு கேட்கும் பொழுது அவங்க கொடுத்ததுக்கும் அதிகமாக கொடுக்குற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ அவர் சொல்றார், இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகமே வந்தது. 2 வருஷம் கழிச்சு ஒருத்தங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க எப்படி அதை மறக்கலாம் அப்படின்னாங்க. அதுதான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. எப்படி அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா இது ஒரு சர்க்குலர் ஆர்கியூமெண்ட், இதுக்கு விடையே இல்லை. மறந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் தான்? மறந்துருச்சு. ஆனால் நல்ல வேலை இவனுக்கு 2 வருஷம் கழிச்சு என்ன வந்துருச்சு? நினைவு வந்துருச்சு. இப்போ 2 வருஷம் கழிச்சு நினைவு வந்த உடனே சிலர் அதையும் தப்பாக தான் அவன்கிட்ட கையாளுவாங்க. ஒரு அம்மாவை நான் பார்க்க போனேன். அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா சொல்கிறான், ஏன் இப்போ தான் கண்ணு தெரிஞ்சுதோ அப்படின்னு என்ன கேட்குறாங்க. ஆமாம், நான் இப்போ தான் கண் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தேன். ரொம்ப நாள் ஆகியும் சரி இப்போவாவது வந்திருக்கிறாரே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் பார்க்காம, ஏன் இப்போ தான் கண்ணு தெரிஞ்சுதோ, எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் உங்கள் கண்ணு தெரியாதே, கோட்டு சூட்டெல்லாம் போட்டோடனே. நான் சொல்றது உங்களை யாரையும் சொல்லவில்லை, நீங்கள் ஏன் வருத்தத்தோடு பார்க்க வேண்டும்? நான் சொல்ல விளையங்கொள்ள வேண்டும். சிலர் அப்படி தான் இருப்பாங்க. யாரோ ஒரு நண்பர் ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணுறாரு சொன்னோம்னா சந்தோஷம், பரவாயில்ல இப்போ நினச்சிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். 2 வருஷம் கழிச்சு எங்களை நினச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் இப்படி முரணாக பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அப்போவே உங்கள் பேரை டிலீட் பண்ணிடுவாங்க. இது கூட நம்ம பேசுறதுக்கு இது கூட நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அதுக்கு தான் சொல்கிறது. 2 வருஷம் கழித்து அவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நினைக்க பண்ணுகிறார். நான் சொல்கிறேன், நிறைய பேர் கர்த்தர் உங்களை நினைக்க பண்ணுவார். உங்களை குறித்து ஒரு நினைவை வைப்பார். துபாயில் இருக்கிற மாமாவுக்கு உங்களை குறித்து ஒரு நினைவு வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு வேலை போகுது, நீங்கள் ஜோம் பண்ணி தான் கிடைக்க போகுது. நான் சொல்கிறது புரிகிறதா? அப்போ பலரை நினைவுக்கு கொண்டு வருவார். சிலரெல்லாம் தூரத்தில் இருப்பாங்க, உங்கள் நினைவு வந்தோன்னே உங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. இல்லையா? ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து அவரிடம் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவார். அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதாக மாறும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள்.
அப்போ அவனை நினைக்க பண்ணுறார். நினைக்க பண்ணோன்னு என்ன நடக்கிறது கவனித்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான வார்த்தை. பார்வோன்கிட்ட அதையெல்லாம் சொல்கிறாரு. விளைவு கவனித்து பாருங்கள். வேதம் விதமாக சொல்லுகிறது. 14ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா எப்படி வேதம் நமக்கு போதிக்கிறது வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை என்ன செய்தான்? அழைப்பித்தான். வாய் திறந்து சொல்லுங்கள். அப்பொழுது பார்வோன் என்ன யாரை அழைப்பிச்சான்? யோசேப்பை. அப்போ கவனிச்சு பாருங்க. போன வாரம்லாம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருந்தது. அழைப்புக்காக காத்திருக்கிறோம். எதற்காக சொல்லுங்கள்? யார் அழைக்க வேண்டும் இல்லையா? காலையில் அழைப்பார் என்று நினைக்கிறோம், மாலையில் அழைப்பார் என்று நினைக்கிறோம், நாளை அழைப்பார் என்று நினைக்கிறோம். அது மாதிரி தான் இவர் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாரு? 2 வருஷம். யாராவது நம்மளை அழைப்பாங்களாம். ஆனால் ஒரு கட்டம் கர்த்தரை வச்சிருக்கிறார். கர்த்தர் யாரையும் அழைக்கிறார்? யோசேப்பை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றார். மறுபடியும் ரொம்ப எல்லா வார்த்தையுமே ரொம்ப அற்புதம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை எப்படியாக கொண்டு வந்தார்கள்? சொல்லுங்கள். தீவிரமாய். ஏன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா, எவ்வளோ வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தாரோ, ஆனால் அந்த ஜெயிலிருந்து வெளியில் வரக்கூடிய விஷயங்கள் தீவிரமாக நடந்ததுனால அவ்வளோ வருஷங்கள் உள்ளே இருந்ததற்கு அதனுடைய முடிவு ரொம்ப அற்புதமாக கர்த்தர் மாற்றிட்டார். எத்தனை பெருது ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை ஃபஸ்ட்டு 4 நாள் வெளியில் வந்துக்கலாம், அப்புறம் திரும்ப உள்ளே போய்க்கணும், அப்புறம் 2 வாரம் வெளியில் விடுவோம், அப்புறம் மறுபடியும் அடக்கி வச்சுருவோம், அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப வருஷம் உள்ளே இருந்தார். எவ்வளோ நாளில் வெளியில் கொண்டு வந்துட்டார்? சொல்லுங்கள். எவ்வளோ நாளில் வெளியே கொண்டு வந்துட்டார்? தீவிரமாக நினச்சி பார்க்கறதுக்குள்ளதாக மிகப்பெரிய விதத்தில் ஆண்டவர் அற்புதமாக அவனை என்ன செய்கிறார்? வெளியிலே கொண்டு வருகிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் தீவிரமாக உங்களை வெளியிலே கொண்டு வர முடியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ 2 வருஷம் அவன் மறந்துட்டான். 2 வருஷம் கழிச்சு அவன் நினைக்கிறான். இந்த 2 வருஷங்கள் கர்த்தர் அவனுக்குள்ள கிரியை செய்கிறாரு. குறித்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? வெளியிலே கொண்டு வருகிறார். அவன் பேசின முதல் வார்த்தையை கவனித்து பாருங்கள். பலமுறை இந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்திருக்கிறோம். மறுபடியும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41:16 இணைந்து சத்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல தேவனே. சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லலாம். நான் அல்ல. ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு? சொல்லுங்க. நான் அல்ல. அப்ப சிறையில் இருக்கும்போது என்ன நடந்திருக்கிறது? சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? என் மேல் நினைவு வைத்து என் பிரச்சனையை நினைவு கூர்ந்து என்னை இந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்த ஆளு 2 வருஷம் ஆண்டவர் அவனை உருவாக்குனது பிற்பாடு வெளியில முதலாவது வார்த்தையே வாயிலிருந்து வரும்போது என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், நான் அல்ல. யார்தான்? தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் அல்ல இல்லையா? தேவன். நான் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா? நான் அல்ல தேவன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் உண்மையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், நானே யாருக்குள்ள தான் இருக்கிறேன்? சொல்லுங்கள். நான் ஒருவன் யாருக்குள்ள இருந்தால்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால். அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகையினால யோசேப்பு சொல்றார், நான் அல்ல தேவனே. எப்ப இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ, எவ்வளோ வருஷங்கள் பின்னடைவு போல சூழ்நிலை காணப்பட்டாலும் ஒரே நாள்ல கர்த்தர் அவனை நன்றாக உயர்த்தி வைத்தார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். ஆங்கில ஆராதனையில் இவ்விதமாக நான் சொன்னேன். அதாவது God can do it in no time what man wants to do in a lifetime. நான் சொல்ல நன்றாக விளங்கிக்கொள்ள. ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கார். அதாவது மனுஷன் வாழ்நாளெல்லாம் முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை அவன் செய்ய முற்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்டவன் நொடி பொழுதுல என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? யோசேப்பெல்லாம் எகிப்தில் போய் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படி வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார், ஆட்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை அவ்விதமாகவே ஆசீர்வதிப்பார். உபாகமத்துக்கு மறுபடியும் வரப்போகிறோம். 32வது அதிகாரம் 13ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. உபாகமம் 32வது அதிகாரம். நம்ம கவனிச்சல்லவா? கூட்டை கலைத்து குஞ்சுக மேல் அசைவாடி அவைகளை சுமந்து செல்லுகிறது என்று நாம் வாசித்தோம். அந்நிய தேவன் ஒருவனும் இல்லை. இணைந்து வாசிக்க போகிறோம். 32வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம் எல்லாரும் இணைந்து. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட. அதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால், தேவன் தவிர வேறு யாரும் உங்களை நடத்த முடியாது. எப்பெல்லாம் தேவன் இருக்கிற இடத்துல இன்னொரு ஆளையோ பணத்தையோ பொருளையோ அல்லது வேலையோ நம்ம வைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் காலதாமதங்கள் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது யாரால் வரும்? அவராலே. ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே என்ன செய்கிறது? நோக்கி கொண்டிருக்கிறது. 13ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும்
கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். பக்கத்துல பாசங்க, உங்களுக்கும் அப்படியே செய்வார். எழுப்பி நிற்கும்படியாக இருக்கிறோம். அசௌரியங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பறக்கச் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடியவர்களாக உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு உங்களை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். பற்றாக்குறையிலிருந்து நிறைவை நோக்கி போகும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். பிறரை நம்பி நாம் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருப்போம் என்றால் அவரை நம்பி உயர்ந்த ஒரு நிலைக்கு வரும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். விருப்பமுள்ளவர்கள் எல்லாரும் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருடைய நல் வார்த்தைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதைகள் கட்டாயம் வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவை நோக்கி ஆண்டவரே உம்முடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் இன்னும் ஆளப்படும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பற்றாக்குறை எல்லாம் எங்கள் வாழ்க்கையை விட்டு அகலுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கனியையும் விதையையும் ஏராளம் தாராளமாக நீர் எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அப்படியே செய்ய போகிறபடினால் கரம் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். We worship you, Jesus. Hallelujah. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவோம். உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி போற்றி பாடுவோம். உயர்ந்த கண்மலையே. எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏற்பட்டிருக்கிற பல அசௌரியங்கள் மத்தியிலே சோர்வோ சந்தேகமோ நாங்கள் படாதபடிக்கு புதியவைகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு நீர் எங்களை உயர்த்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய நாட்கள் விதைப்பின் நாட்களாகவும் விளைச்சலின் நாட்களாகவும் அறுவடையின் நாட்களாகவும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.